அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனது அருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது CPR ரேடியோஸ் அன்புள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு சகோதரர் என் முத்துக்குமார் NSM ஆட்டோ விச்சூர் மற்றும் நமது யூடியூப் சேனல் திருவேழங்குடியைச் சேர்ந்த சுபதங்கராஜ் பி கலைமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட் என்போடு வருக வருக என்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசமகன் மன்னார் சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அன்புள்ளத்திற்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்தல கோமொழி வந்தாச்சு, நாங்க நாடகத்தை ஆரம்பிச்சுட்டோம். இனிமே நீங்க அமைதியா இருக்கணும். கண்டிப்பா நீங்க அமைதியா இருந்தாத்தான் நாடகம் சிறப்பா இருக்கும். ஆமா, இல்லன்னு நீங்க நாடகம் நல்லா இருக்காது. நாங்க ஒரு பக்கம் பாட, நாங்க ஒரு பக்கம் பேச, நீங்க ஒரு பக்கம் பேச, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியாம, நாங்க என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரியாம கடைசியில கொலை சண்டை மாதிரி வந்துடும். அப்படியெல்லாம் இல்லாம அமைதியா இருந்து இந்த நல்லதொரு நாடகத்தை முடியும் வரை நீங்க ரசிச்சா மட்டும் எங்களுக்கு போதும். ஏன்னா நாடகத்துல நல்லபடியா நடிச்சு பேர் வாங்குறது எங்க பொறுப்பு, நல்லபடியா ரசிக்கிறது உங்க பொறுப்பு, நல்லபடியா மைக் செட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. அவங்க பொறுப்பை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா நம்ம கிராமத்துல அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கைதட்டினீங்க. அந்த கைதட்டு வரும் பொழுதே நான் நினைச்சிட்டேன் நல்லா ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு சம்பளம் வாங்குறதை விட, அன்பளிப்பு வாங்குறதை விட அந்த கைதட்டு வாங்குறதா எங்களுக்கு பெரிய சந்தோஷமே. ஏன்னா திரை உலகத்துல நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த நாடக கலைஞர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா மக்களுடைய கைதட்டு. இப்ப திரையுலகத்துல நடிக்கிறாங்க ஐயா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், திரையில நடிக்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாரும் கைதட்டுவாங்க. தலை வந்துட்டாரியா, ரஜினிகாந்த் வந்துட்டாரியான்னு கைதட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க. என்னதான் கைதட்டினாலும் விசில் அடிச்சாலும் அவங்களுக்கு கேட்க போதா? கேட்காது. ஏன்னா அவங்க திரையில நடிக்கிறாங்க. ஆனா நாடக கலைஞர்கள் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்க கைதட்டுறது, நீங்க ரசிக்கிறது நேருக்கு நேரா பார்க்க முடியுது. இதை விட நாடக கலைஞர்களுக்கு ஒரு குடுப்பனை வேணுமா ஐயா? அதெல்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பனை, உங்களுடைய நேருக்கு நேராக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு குடுப்பனை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை நல்லா ரசிங்க. கூட்டம் சூப்பர், அடேங்கப்பா சொல்லிச்சு போட்டாங்களே, கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு. ஆமாண்ணே, இதுல ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை நினைச்சாட்டா எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்பவே போர்வை விரிச்சிருச்சு விளங்கு. ஏட்டா நீங்க எல்லாம் நாடகம் பார்க்க வந்தீங்களா இல்ல ஊட்டி பிக்னிக் வந்தீங்களா? நாடகம் பார்க்க வந்தோம்னா நாடகத்தை பார்க்கணும், விரிச்சு தூங்குறதுக்கு வரக்கூடாது. அப்படி தூங்குறதா வீட்லயே தூங்க வேண்டியதானே. பக்கி பயப்புள்ளைங்க வீட்டுல படுக்கிறதுக்கு பயம். எப்படி? ஆமா, 50 பேர் நாடகம் பார்க்க வந்துட்டாங்க. நம்ம வீட்டுல ஒத்தால படுத்துக்கிறதா பேய் பிசாசு அண்டிடுமே, பயந்துகிட்டு கூட்டத்துக்கு நடுவில் படுத்து கிடக்கிறது. சரி தூங்குங்க, தப்பு கிடையாது. தூங்குறவங்க தூங்குங்க, நாடகத்தை பாக்குறவங்க பாருங்க. அதுக்குன்னு தூங்குறவங்களை போய் எழுப்புங்க நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உலகத்துல செய்யக்கூடாத பாவம் எது தெரியுமா? தன்னை மறந்து தூங்குறவங்களை எழுப்புறது பெரிய பாவம், செய்யக்கூடாது. ரெண்டாவது, ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பொழுதனைக்கு கதவை தட்டுறது, செல்போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. நாங்களே செய்ய மாட்டோம். தூங்குறவங்க தூங்குங்க, நாடகத்தை பாக்குறவங்க பாருங்க. இதுல என்ன பெரிய மன வருத்தம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். நாடகம் பார்க்க வரும்போது ஆண்கள் எப்படி வருவாங்க? எப்படி? கையில ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் கொண்டு வருவாங்க. எதுக்கு சொல்லுங்க? சும்மா இப்படி விரிச்சு உட்கார்றதுக்கு, இல்லைன்னா முகத்தை துடைக்கிறதுக்கு, அதுக்காகத்தான் கொண்டு வருவாங்க ஆண்கள். கையில ஒரே ஒரு துண்டு தான். வேற எக்ஸ்ட்ரா பிட்டிங் இருக்கான்னு பாத்தீங்களா? ஒன்னும் இருக்காது. சில பேர் துண்டு இல்லாமலே சும்மா உட்காந்துருப்பாங்க தரையில, மண் தரன்னு கூட பார்க்க மாட்டாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க. அந்த வகையில நம்ம ஆண்களை சத்தியமா கோயில் கட்டி கும்பிடணும் என்னை பத்தி ஐயாக்க. ஆனா
ஆனா தாய்மார்களை பாருங்க, வீட்டை விட்டு கிளம்பும் போதே பாதி வீட்டை காலி பண்ணிடுறது. பாய், தலைவாணி, புல்ல, லொட்டு, லொசுக்கு, பிளாஸ்க்கு எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. எனக்கு அதான் தெரியல, நாடகம் பார்க்க வர மாதிரி தான் தெரியுதா இல்ல ஊட்டி பிக்னிக் போறாங்களான்னு தெரியல. சரி, எப்படியோ உட்காந்து நாடகத்தை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா, உங்களை நாங்க நாடகம் பார்க்க சொல்றோம், ஆண்களை பத்தி கவலை இல்லை. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப மணல்மேட்டு குடியாப்பா, மணல்மேல் குடி பக்கத்துல தான் நாடகம் அங்க நடத்துறாங்கன்னு வைங்களேன். நம்ம ஊர் இளைஞர்கள் பாப்பாங்க, எப்பா ஏய் பக்கத்தூர்ல மணல்மேல் குடியில நாடகம் போட்டிருக்காங்க, ஏய் 2 வீலர் எடுங்க, பெட்ரோல் போடுங்க, போய் நாடகத்தை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி 1 கிலோமீட்டரா இருந்தாலும் சரி, 2 கிலோமீட்டரா இருந்தாலும் சரி, வண்டி எடுத்துட்டு போய் நாடகத்தை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம ஊருக்காரவங்க. தாய்மார்கள் இங்க இருந்து நீங்க நடக்க முடியுமா? அது முடியாதுல. அதனால நம்ம ஊர் பெரியவங்க இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்பா நம்ம ஊர் பொம்பளையாக பக்கத்தூர்ல போய் நிகழ்ச்சி பார்க்க முடியல, அதனால எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல நாடகம் வைக்கணும், திருவிழா நடத்தணும்னு சொல்லி காசுன்னு பார்க்காம செலவை பார்க்காம இந்த நாடகம் வைக்கிறாங்களே. எதுக்காக? உங்களுக்காகத்தான் நாடகமே வைக்கிறாங்க. அப்ப இந்த நாடகத்தை விடிகிற வரைக்கும் யார் பார்க்கணும்? நீங்க தான் பார்க்கணும். அதை விட்டு 12 மணி வரைக்கும் பாருங்க, நல்ல சிரிச்ச முகமா உட்கார்ந்துருப்பாங்க தாய்மார்கள். அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தாய்மார்களுக்கு புன்னகையை விட புன்னகை ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. இப்ப மதுரைக்கு போனோம்னா, மதுரையில யார் இருக்கா? எங்க ஆத்தா மதுரை மீனாட்சி, அவதான் குடியிருக்கா. ஆத்தாவை இதுவரைக்கும் யாராவது கருவறையில போய் பார்த்திருக்கீங்களா? ஆத்தா சிரிச்ச முகத்தோட, இந்த மல்லிகைப்பூ மலர்ந்தா சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த முகத்தோட உட்கார்ந்துருப்பா எங்க அம்மா மீனாட்சி. அதே மாதிரி தான் இப்ப உட்கார்ந்துருக்க தாய்மார்கள் பூரா மதுரை மீனாட்சி அழகா சிரிச்சா இவ்வளவு அழகா உட்கார்ந்துருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாம் சிரிச்சு மகாலட்சுமி கடாட்சமா உட்கார்ந்துருக்காங்க. 12 வரைக்கும் தான். இந்த 12:30 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த வாழை மரத்துல வாழைப்பூ தொங்கும் பாருங்க, முகம் தொங்கிடும். அந்த நேரத்துல மூதேவி வந்துடும். அப்படி என்னதான் தூக்கம் வந்தாலும் ஒரு பொழுது தூக்கத்தை பொருட்படுத்தாம நாடகத்தை ரசிங்க. அதே மாதிரி தாய்மார்கள் பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கயா, இப்ப ஆண்கள் பூரா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. சரி, இப்போ ஒரு அண்ணனுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவர் என்ன தெரியுமா செய்வாரு? பக்கத்துல உட்கார்ந்துற கால்கிட்ட சொல்லுவாரு, எப்படி டேய் தூக்கம் வந்துருச்சு, காலையில வேலைக்கு வர போகணும், நீ உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு வா, நான் போய் வீட்டுக்கு போய் தூங்குறேன், உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு, நீ உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி இவர் போயிருவாரு. பக்கத்துல உட்கார்ந்துருக்கால உட்கார்ந்து நாடகம் பாருன்னு சொல்லிட்டு இவர் போயிருவாரு. சரி, ஆனா தாய்மார்கள்ட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? ஒரு ஆத்தாவுக்கு தூக்கம் வந்துடும், கொட்டாவி விட்டுருவாங்க. சரி, கொட்டாவி வந்துருச்சுன்னு வைங்களேன், பக்கத்துல இருக்கிற ஆளை நோன்றது, அடியே தூக்கம் வந்துருச்சு வா வீட்டுக்கு போவோம். பக்கத்துல உட்காந்து அவங்க நல்ல நாடகம் பார்ப்பாங்க. ஆமா, இவங்க நோன்றது வா வீட்டுக்கு போவோம்னு. அவங்க அங்கிட்ட உட்கார்ந்து இருக்க ஆளை நோன்றது, அடியே இவளுக்கு தூக்கம் வந்துருச்சா வாங்கடி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை குரூப்பா சேர்த்துடுறது. சேர்த்து விட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறது. அதுதான் தாய்மார்கள்ட்ட பிடிக்காத விஷயம். அதுல ஒரு ஆத்தா சொல்லணும், அடியே இருங்கடி உட்காந்து நாடகத்தை பார்த்ததும் பார்த்துட்டா இந்த பப்புன்கார பையன் பொம்பளை வேஷம் போட்டு வருவேன், அதை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஆத்தா ஆசையா கேட்கும். உடனே இவங்க ஆமா பப்புன்கார வர மசித்த புடுங்குறியா, அந்த நேரத்துல நம்மளுக்கு மரியாதை அப்படி வந்துடும். அப்படி என்னதான் தூக்கம் வந்தாலும் என்னை பத்தி ஆத்தா யாரும் எந்திரிச்சு போயிடாம உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. சிறப்பான கலைஞர்கள், சிறப்பான இசை கலைஞர்கள் வந்திருக்க கலைஞர்கள் பூரா எல்லாம் தலை சிறந்த கலைஞர்கள். அதனால வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா, நாடகத்தை நாடகமா பாருங்க. ஆமா, அதை சொல்லுங்க. அப்படி நாடகத்தை நாடகமா பார்த்தாதான் நாடகம் நல்லா இருக்கும். சினிமா பாக்குற கண்ணோட்டத்துல நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஆடலும் பாடலும் பாக்குற கண்ணோட்டத்துல நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சினிமா என்பது வேற, நாடகம் என்பது வேற. சினிமாவை எடுத்துக்கோங்க, அம்புட்டு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தான். எப்படி திடீர்னு மலையை காட்டுவாங்க, இல்லைன்னா மடுவை காட்டுவாங்க. அதெல்லாம் நாங்க காட்ட முடியாது. என்னை பத்தி ஐயாக்க நாங்க காட்டுறது இந்த படுதா மட்டும்தான். இந்த படுதா எங்க போனாலும் எங்களை விடுதா விடாது. இந்த படுதாவை தூக்கி பாத்தீங்கன்னா நாங்க மேக்கப் போடுற மூஞ்சி தான் தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. இதை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இப்ப நந்தவனத்துல வந்து வள்ளி வேஷம் போறவங்க சொல்லுவாங்க, இங்கே பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கின்றது, பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். லவக்குன்னு ஒரு ஆள் கூட்டத்துக்குள்ள எந்திரிச்சு, டேய் என்னடா நக்கல் மசூர் பண்றீங்களாடா, ஏண்டா டே எங்கெல்லாம் பார்த்தா என்ன இழுச்சா பை மாதிரி தெரியுதா, ஏண்டா கலையரங்கத்துக்குள்ள எங்கடா பறவை பறக்குது அப்படி கேட்டுக்கூடாதீங்க. நாங்க பறவை பறக்குதுன்னு சொன்னோம்னா
நீங்க நினைச்சுக்கிறணும். ஓஹோ பறவை பறக்குது போல நினைச்சுக்கிறணும். ஆமா அப்படிதான் நாடகத்தை பார்க்கணும். ஆமாண்ணே. யானை வருதுன்னு நாங்க சொல்லுவோம், யானை வராது. நீங்க நினைச்சுக்கிறணும். ஓஹோ யானை வருது போல நினைச்சுக்கிறணும். மான் உள்ள போயிருச்சுன்னு வேடுவர் சொல்லுவாரு, மான் உள்ள போகாது. நீங்க நினைச்சுக்கிறணும். ஓஹோ மான் உள்ள போயிருச்சு போல நினைச்சுக்கிறணும். அப்படி நினைச்சுக்கிட்டாத்தான் நாடகம் நல்லா இருக்கும். இதுக்குன்னு தனியா ஒரு வண்டியை பிடிச்சி மானு மயில யானை எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்க சர்க்கஸா காட்ட முடியாது. உள்ளதுக்கே இடம் பத்தல, இனி அது வேற கொண்டு எங்கிட்டு போய் நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனது அன்பு சகோதரர் நாடகத்தின் அமைப்பாளர் முத்துக்குமார் அவரை கூப்பிட்டு, தம்பி இங்க வாப்பா முத்துக்குமார், ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வாங்கினேன். ஆமா சூப்பரா நடத்தி கொடுத்துட்டப்பா. ஓஹோ நேற்று வந்த பிள்ளைய பூரா நல்ல தொழில் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா பாடினாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சுப்பா. யாருனாலும் இப்படி நாடகத்தை நடத்தி தர முடியாது, நல்லா பண்ணி கொடுத்துட்டேன். அதை விட தம்பி பப்புன்னு சூர்யா அழகா சொன்னாரியா மேடையில நோட்டீஸ் படிக்கிறதுக்கு முன்னால, யானை வருதுன்னு நாங்க சொல்லுவோம், நீங்க நினைச்சுக்கிறணும். தம்பி அழகா சொன்னார். மயில் ஆனதுன்னு நாங்க சொல்லுவோம், நீங்க நினைச்சுக்கிறணும். தம்பி அழகா சொன்னாரு. அதே மாதிரி நாங்களும் காசை கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம், நீ காசை வாங்கிட்டே நினைச்சு எல்லாத்தையும் ஊர் பக்கம் அனுப்புன்னு சொல்லிவிடாதீங்க. காலையில சீட்டு காசு கட்டணும், வட்டி கட்டணும், டீவு கட்டணும், நிறைய இருக்கு. கொடுக்கறதும் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. ஏன்னா இந்த நாடகத்துக்கு 40,000 மேல தாண்ட மாட்டேங்குது. உண்மையிலே நாடகக்காரவங்க நம்ம பாவம் செஞ்சவங்க. உண்மைதான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எப்படி ஒரு பாட்டு கச்சேரி நடத்துறதா எவ்வளவு வாங்குறாங்க? அது ஒரு 1.5 லட்சம் ரூபா வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபா சொல்லுங்க. 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. ஆமா. ஒரு ஆடலும் பாடலும் நடத்துறவங்க எவ்வளவு வாங்குறாங்க? அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஒரு 1.5 லட்சத்தை வைங்க. எல்லாத்துக்கும் 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடத்துறாங்க? 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தான். அதுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்களே. நாடகத்தை நாங்க 8 மணி நேரம் நடத்துறோம். ஏன் இந்த 40,000க்கு மேல தாண்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. கேட்டா அப்பதான் ஊர்ல மழை பெய்யலன்னு சொல்றாங்க. சரி நம்ம ஊருக்காரங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன விஷயம்னா நம்ம மழை பெய்யும் விடிய காலம் பாடுறது நம்ம தான் பாடுவாங்களா? நம்ம ஊருக்காரங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மையாலுமே நடந்த சம்பவம் ஐயா. திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி பக்கத்துல 7 லட்சம் ரூபாய்க்கு ஆடல் பாடல். அப்புறம் சொல்றீங்க அப்பெல்லாம் மழை பெய்யும் போல இருக்கு. அப்ப மழை பெய்யும், அதனால ஒண்ணுமில்ல. ஆனா நம்மளுக்கு இது நிரந்தரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஊருக்காரவங்க காலையில போகும்போது ஒரு 5000 சேர்த்தே தான் கொடுப்பாங்க. அப்படி நிறைஞ்ச மனுஷக்காரவங்க. அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். பிடிக்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. செஞ்சு நாடகத்தை கேட்க வேண்டாங்க, செஞ்சு நாடகத்தை கேட்க வேண்டாங்க, செஞ்சு நாடகத்தை கேட்க வேண்டாங்க. உங்க தீடிகளை உலகத்திலே யார் வேணுங்க? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கிராமத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பத்திரகாளியம்மன், ஸ்ரீ பதிபத்திரகாளியம்மன், ஸ்ரீ முத்துக்கருப்பர் ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும். காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இரவெல்லாம் தனக்கொரு வானியில் வெற்றி முரசு கொண்டு வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ்ச்சுடர் கலைத்தாயின் எடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் பாசமிகு எனது அன்பு சகோதரர் CS தமேந்திரன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது
நீடிய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்புட செய்ய வந்திருக்கும் இன்னிசைக்கான இசைக்குயில் தேனிசை செய்யமது உங்கள் அபிமான செல்வி கொல்லங்குடியைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி டி ராதாஸ்ரீ அவர்கள் இவரக மேடைகளில் ஸ்ரீ வலிநாயகம் முருகனுக்கும் அள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகான செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் மதுரை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் MC படையப்பா அவர்கள் இவ்வரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் மதுரை மாநகரைச் சேர்ந்த பாசமிகு அன்பு தம்பி ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பார்கள். 10 மாசம் நம்மள சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால எத்தனையும் சும்மா எறும்பு வந்தானே தூசி தும்பு சேரானே தொப்புள் கொடி அழுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாரானே கஞ்சி தண்ணி இல்லாதே பாலசோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னால தலையும் சும்மா தாய் மனசு தந்தோ நாம் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போவதம்மா 7 ஜென்மம் இது மாறாத பந்தோ சொந்தம் என்று வந்த வழியாத்தா இந்த பிஞ்சு மனம் திம்புதடியாத்தா அன்பாலதா அள்ளியடைச்சே உன்னாலா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா பட்டகடம் தீந்திடுமா 10 மாசம் நம்மள சுமந்து எடுத்த அம்மா வருஷத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டம் ஒட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால சும்மா இயல்பு வந்தானே பூசிதும்பு சேரானே இயல்பு வந்தானே பூசிதும்பு சேரானே ஒப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோட்டம் பாரானே கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோற ஊட்டி வளர்த்த அம்மா யாருக்கு முன்னால எல்லாமே சும்மாவோ அன்புக்கு முன்னால தனையும் சும்மா 10 மாசம் சுமந்து பெற்று எடுத்த அம்மா ஆட்டாட்டி விளக்க வச்சு அந்த நான் சொல்லிக் கொடுடு அண்ணால கூட கொடுச்சு நல்ல சோறு பொங்கி கொடுடு ஆட்டாட்டி விளக்க வச்சு அந்த நான் சொல்லிக் கொடுடு அண்ணால கூட கொடுச்சு நல்ல சோறு பொங்கி கொடுடு களவட்டி நடந்து காய்ச்சத்தை கச்சி கொடுத்த சிறுகாடு சேர்த்து வச்சு சிலை கொண்டு வாங்கி கொடுத்த அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா உன்ன பரவாயில்லை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா 10 மாதோ அம்மாவோ
அன்புக்கு முன்னால சும்மா ஆராரிரோ ஆராரிரோ எல்லாருக்கும் நன்றி. அற்புதமான ஒரு சிறப்பான தாயுடைய பாடலை அழகாக பாடினாரு தம்பி. ஒரு பெரிய ஆர்மோனிய கலைஞர், வேற யாரும் கிடையாது. இப்போ இந்த வட்டாரத்துல தம்பி இப்பதான் அறிமுகமாகிட்டே வர்றாரு. மறைந்த ராஜ நடிகர். இந்த சுத்து வட்டார அறந்தாங்கி, நமது கட்டுமாவடி, இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் தனக்கு ஒரு முத்திரை வகுத்தவர் அப்படின்னா மதுரை மாநகரை சேர்ந்த அன்பு தந்தையார் விஜயராம் அவர்கள் ராஜ நடிகர். அவருடைய தம்பி மகன் தான், வேற யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஜாமானுடைய வாரிசு தான். அதனால தான் ஆண்டவன் நல்ல ஒரு குரல் வெள்ளத்தை கொடுத்துருக்கேன். நல்ல அற்புதமான ஒரு பாட்டு. அம்மாவை பத்தி நல்ல சிறப்பா பாடினீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்குவதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச தாயை வணங்குவதை மேலுன்னு இருக்காங்க. பத்திரகாளி அப்படின்னு சொல்றான், முத்துமாரியம்மன் சொல்றோம். சாமி இது வரைக்கும் நம்ம கண்ணால பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆனா அனுதினமும் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய சாமி யார் தெரியுமா? நம்மளை சுமந்த ஆத்தா. அவதான் நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம். அப்பேற்பட்ட தாயுடைய பாடலை அழகா பாடினீங்க. கருவில் இருக்கும் பொழுதே முதலாக காதலித்த பெண் யாரு? அம்மாதான். நம்மளை சுமந்த ஆத்தா தான். அவதான் நம்மளை முத காதலிச்சவங்க. எப்படி காதலிப்பாங்க? எப்படி? வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுது குழந்தை முண்டும். அப்ப அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னங்க ஐயா இங்க பாருங்க, உங்க பையன் எட்டி இங்க பாருங்க கூசுதுங்க, தொட்டு பாருங்களேன், இங்க பாருங்க தலை தெரிவித்து பாருங்களேன், முன்றம் பாருங்க. அப்படி நம்மளை ரசிச்சு பெத்தது யாரு? நம்மளை சுமந்த ஆத்தா ஒருத்தி தான். அவதான் நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம். இப்ப அம்மாவுடைய பெருமை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அம்மா இசைஞானி ஐயா இளையராஜா அவர்கள் அம்மா பத்தி நிறைய பாட்டு போட்டிருக்காரு. ஆமாண்ணே. ஆனா இது வரைக்கும் அப்பாவுடைய பெருமை யாருக்காவது தெரியுமா? எங்க தெரியுது? அப்பாவுடைய பெருமை யாருக்குமே தெரியாது. அம்மாவுடைய அன்பு உலகம் மாதிரினா அப்பாவுடைய அன்பு வானம் மாதிரி. வானத்துக்கு எல்லை இருக்கா? இல்ல. அதே மாதிரி அப்பாவுடைய அன்புக்கு எல்லையே கிடையாதான். பிள்ளைகளுக்கு அப்பா பார்க்கும்போது எதிரியை பார்த்த மாதிரியே தெரியும். இந்த உட்காந்துருக்காங்களே பசங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க அப்பா பார்க்க சொல்லுங்க, எதிரியை பார்த்த மாதிரியே பார்ப்பாங்க. இப்பெல்லாம் அப்படித்தான் தெரியும். அப்பாவுடைய அருமை எப்ப தெரியுமா தெரியும்? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்பாவுடைய அன்பு. அது வரைக்கும் தெரியாது அப்பாவுடைய அன்பு. தெரியாது. அப்பா படிச்சிருக்க மாட்டாரு. அப்பா புஸ்தகத்தை தூக்கிட்டு காலேஜுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. பட்ட படிப்பு படிச்சிருக்க மாட்டாரு. படிக்காத பாமரமா தான் இருப்பாரு. இருந்தாலும் தாம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது யாரு? அப்பா தான். இந்த பக்கம் போக கூடாது, அவன் கூட சேரக்கூடாது, நல்ல விஷயத்த சொல்றது யாரு? அப்பா தான். பிள்ளைங்க தப்பு பண்ண அப்பா என்ன செய்வார்? ஷார்ட் அடிப்பார். போட சொல்லிக்கிட்டு உள்ள போடாம அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, போட அப்படின்னு சொல்லி அடிச்சு கூடாப்புல. அடிச்சு போட்டு இவர் வயக்காட்டில் உட்காந்துக்கிட்டு அழுவாரு. எப்படி என் பிள்ளைய அடிச்சு விட்டு கை எனக்கே எப்படி எறியுதே, என் பிள்ளைக்கு எப்படி வலிக்கும் தெரியல, என் பிள்ளைக்கு கண்ணச்ச வந்து போச்சு அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. இவன் போய் அம்மா கிட்ட போய் சொல்லுவான், எம்மா அப்ப நான் சொல்லி வச்சுப்புடு, அடிச்சு புட்டியா கல்ல விட்டு மாண்டே உடைச்சு விடுவேன், அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்றேன்னு சொல்லி வச்சு விடுமியா. அப்ப தெரியாது அப்பாவுடைய அன்பு. எப்ப தெரியும்? எப்பனே? அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால என்ன பெத்த ஐயாக்க பெத்த தகப்பனுடைய அரவணை புள்ளன்னு வைங்களேன், அறிவு போயிடும். ஆமா. அம்மா போயிட்டா அறுசுவை போயிருமா. அம்மா இறந்துட்டாங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்காதான். அப்பா போயிட்டாங்கன்னா அறிவு போயிருமா, நல்லுழக்கம் போயிருமா. தாளம் போய்விட்டால் சகலமும் போயிரும் இருக்கேன். அப்ப ஒரு மனுஷனுக்கு 3 பிரதானம். அதனால தாய் தப்பனை நல்லபடியா பாத்துக்கோங்க. அம்மா பத்தி அழகா பாடிய அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அழகமே அதர்மனவருக்கு நந்துக்கப்பாக இங்க மத்தளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடை குமரன் மிருதக சக்கரவர்த்தி பாசமிகு அன்பு மாப்பிள்ளை திபுரங்குறிச்சியை சேர்ந்த எம்பி சரவணன் அவர்கள். இவரங்க மேடைகளே பல மிருதங்கம் டோலாக்கன் தொப்பின் தமிழா.
பரவாயில்ல, நம்மளுக்கு அம்புட்டு குரூப் சேருது. பலவாத்திய புகழ் இப்பவே சேட்டாச்சான், அப்புறம் அடுத்த சீனுக்கு சேர்க்க முடியாது. பலவாத்திய மாமன்னன் பாசமிகு அன்பு தம்பி ரூபகன் அவர்கள் இவரங்கமடைகளை பலவாத்தியம். சிறப்பு அற்புதம். அப்படி இருக்கிற பக்கவாத்திய கலைஞர்கள் சும்மா சல்லு சொல்லுன்னு இருக்கணுமா இல்லையா? சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மதுரை மாநகரை சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்கள். இவர்கள் தாளமன் சீனு சிரமமில்லாத ஐட்டம். அவர் படத்தும் பிரச்சனை இல்லை. அவருக்கு தனியா ஒரு மைக் வைக்கணும் அவசியம் இல்லை. அவர் பாட்டுக்கு சனிமொழியில் உட்காந்துக்கிட்டு 4 குத்து செஞ்சப்புன்னு போட்டா மட்டும் போதும். ஆனா அவர் தாளம் போடலன்னா நம்ம எதுலையும் சேர முடியாது. சிறப்பான வாத்தியம். ஒளி அமைப்பு சிறந்த முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் நமது மண்ணின் மைந்தர்கள் சிபிஆர் ஆடியோஸ் அன்பு நண்பர்கள் இங்கே ஒளி அமைப்பு. சிபிஆர் ஆடியோஸ் அன்பு நண்பர்கள் இங்கே ஒளி ஸ்தாபனம். மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது சிபிஆர் ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. சிறப்பான பாடல்கள் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம். நாடகத்தின் அமைப்பு என் முத்துக்குமார், NJM ஆட்டோ விச்சு. யூடியூப் சேனல் திருவேளங்குடி சுபதங்கராஜ் பி கலைமூர்த்தி அவர்கள் நாடகத்தின் அமைப்பு என்பதை மக்கள் மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் அன்பு மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். வந்த கலைஞர்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க. சூப்பர். ஹோட்டல்ல வேணுங்கிறத நல்லா சாப்பிடுங்க. எப்படி ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப செலவு பண்ணி வந்த கலைஞர்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். ஆனர் அரசி, அபிநய சுந்தரி, மவனே நாட்டிய பியூட்டி, மதுரை மாநகரை சேர்ந்த MSK பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு. என்ன சொன்னீங்க? MSK பவதாரணி மதுரையிலே நம்பர் 1 டான்சர்ல. ஆமா. கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொள்ளதறி கூட்டமாடி சின்னம்மா சிக்குமடி ஓ
சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பப்பன் காமிக்கு அடியே நான் தான் அடுத்த வரத்து டான்ஸ்கார பாப்பா எப்படா பொம்பளை பிள்ளைய வெளியே விடுவாங்க நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்லை கிழட்டு முண்டையை கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நினைப்பிய யார பிள்ளை நினைக்காதீங்க 16 நிறையாத பருவமங்கை அது என்னமோ தெரியல எனக்கு வரது பூரா இல்லை கருவா முண்டியாச்சா வருது ஏன் அப்படி சொல்றீங்க உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு உள்ள இப்பதான் கோட்டிங் ஓடுது ஆமா நம்ம செவுத்த சுரண்டணும் லப்பம் பார்க்கணும் அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் இம்புட்டு வேலை கிடக்குது இப்பதான் 2வது கோட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து 3வது கோட்டிங் முதுகுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு முடிஞ்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் நல்லா சொல்லுங்க யாருக்கு பயப்படுறமோ இல்லையோ என்னை பத்தி ஐயாக்க இங்க இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது அப்ப அந்த தெய்வத்துக்கு பயப்படணுமா இல்லையா இப்ப யாரு சாமிக்கு பயப்படுறா அதெல்லாம் அந்த காலத்துல சாமிக்கு பயந்தது கோயிலுக்குள்ள போய் கையெடுத்து கும்பிடுவான் ஆண்டவா ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா எல்லாத்தையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டது அப்ப இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல எப்படி வண்டி போகும்போதே சாமியை பார்த்து ஒரு சொல்லிட்டு அடிக்கிறது சாமி வரட்டா நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் டைம் இல்லை நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு சொல்லிட்டு அடிக்கிறது அப்போ சொல்லிட்டு அடிச்சா கூட பரவாயில்லையா சாமிக்கு பெயின் குச்சி கொடுக்குறாங்க என்ன வண்டி போய்கிட்டே இருக்கும்போது சாமி போயிட்டு வரேன் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் சாமிக்கு பெயின் குச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு உலகம் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கே தெரியல அந்த அளவுக்கு சாமிக்கு மரியாதை இல்லாம போச்சு ஒண்ணுமில்லப்பு சொல்லுங்க மனுஷனா பிறந்துட்டான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தான் போறோம் மரணங்கிறது எல்லாத்துக்குமே உறுதிதான் அதை வென்றவர்கள் யாராவது இருக்காங்களா இல்லையே மரணத்தை வென்றவர்கள் யாரும் கிடையாது அதான் சொன்னாங்க தத்தக்கா புத்தக்கார் 2 காலு தத்தக்கா புத்தக்கா 2 காலு தாரைய நடக்கையில 4 காலு தத்தக்கா புத்தக்கா 4 காலு தாரைய நடக்கையில 2 காலு உச்சி வெளுத்துட்டா 3 காலு ஊருக்கு போகையில 10 காலு தூக்கிட்டு போகும்போது 10 காலா அதே பாட்டாவே சொல்லிருக்காங்களே அதான் எப்படி 10 கால் வரும் எப்படி செத்தவன் படுத்திருப்பேன் பாடையில 2 காலு தூக்கிட்டு போறாங்க பாருங்க 4 பேர் அவங்களுக்கு 8 காலு ஆக மொத்தம் 10 காலு அப்ப மனுஷனா பிறந்துட்டோம்னா மரணங்கிறது உறுதி அது எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கா தெரியுமா தெரியலனே தெரியாது அதுக்குதான் கவிஞர்கள் அழகா சொல்லி வச்சாங்க எப்படி காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதடின்னு காதோர முடி நிறைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம் எப்ப வேணா நம்மளை கூப்பிடுவியா ரெடியா இருந்துக்கிறேன் அப்பள்ள காலத்துல பெரியவங்க என்ன செய்வாங்க வீடு வாசி சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பாங்க ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப இப்ப அப்படி எல்லாம் கிடையாது காதோர முடி நிறைச்சிருச்சுன்னு வைங்க கண்ணாடியை வாக்குறது அடி இளவே எங்களுக்கே நோட்டீஸா அப்படின்னு சொல்லி கருப்புட்டையை தூக்கி அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்புறது வரமாட்டேன் போடான்னு கடவுளுக்கே நோட்டீஸ் அனுப்புற காலமா போச்சு அப்புறம் எப்படி கடவுளுக்கு பயம் இருக்கு உடம்புல சாமி சொல்லுங்க இந்த சாமி இப்போ இங்க ஆத்தா கூடியிருக்கேன் முத்துமாரி ஆத்தா காளி ஆத்தா உண்மையிலே சாமியெல்லாம் ரொம்ப பாவம் ஏன் தெரியுமா சொல்லுங்க திருட போறவனு சாமியை கும்பிட்டு தான் திருட போறேன் திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயாவும் சாமி கும்பிட்டு தான் திருட்டு பயில பிடிக்க போறாங்க இந்த சாமி யாருக்குதான் ஆளாகும் திருட போறவன் சாமியை கும்பிட்டு திருட போவேன் ஆண்டவா 1 மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் இன்னைக்கு உள்ள இறங்கி கிளவான போறேன் அடி வாங்காம வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அவன் சொல்லி திருட போறோம்னு சாமியை கும்பிட்டு தான் திருட போறேன் திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயாவும் சாமியை கும்பிட்டு தான் திருட்டு பயில பிடிக்க போவாங்க ஆண்டவா 1 மாசமா எனக்கு இவன் டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எப்படியாவது இன்னைக்கு நான் அவனை புடிச்சு விடணும் அப்படி புடிச்சு விட்டேன்னா இந்த மாசம் வாங்குற சம்பளத்தை அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போறாங்க இந்த சாமி யாருக்குதான் ஆளாகும் ஆனா ஒண்ணுங்க 10 நாள் திருடன் 1 நாள் அகப்படுவான் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டுவோம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இதுல பெரிய மனவரத்தை என்னதுன்னா அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது 2 காதுமே சுத்தமா அவுட்டு காருக்குள்ள உட்கார வச்சு காரை ஓட்டிட்டே போயிருக்கேன் அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப் நிப்பாட்டிட்டாங்க காரை அந்த பக்கம் போக விடாம மறைச்சு நிப்பாட்டிக்கிட்டாங்க போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க பொதுன்னு இறங்கி வராங்க இந்த காருக்குள்ள உட்கார்ந்தவனுக்கு பக்குங்குது வந்த போலீஸ்காரங்க தம்பி காரை விட்டு முத கீழே இறங்குப்பா காரை விட்டு முத கீழே இறங்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு குப்புன்னு வெறுத்துருச்சு ஐயா நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் என்னையா பண்ணேன் அதெல்லாம் பேசக்கூடாது முதல்ல நீங்க காரை விட்டு கீழே இறங்கி வாங்க அப்படின்னு காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு வந்த உடனே போலீஸ்காரங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க கார் ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி அரை மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம் எவ்வளவு அழகா நீங்க டிரைவிங் பண்ணீங்க தெரியுமா
சூப்பரா வண்டி ஓட்டுனீங்கப்பா. யாரும் இது வரைக்கும் இப்படி வண்டி ஓட்டுனதே கிடையாது. ஆமா. லெஃப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. அழகா டிரைவிங் பண்ணீங்க. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். பரவாயில்லையே. யாரு கொடுக்குறா? காவல்துறை சார்பா. அந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க, இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே? ஆமா. 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே ஐயா 10,000 ரூபாயா, 10,000 ரூபாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கு. இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் இல்லாம இவன் வண்டியை ஓட்டிருக்கான் போல இருக்கு. தெரியாதனமா நல்லவன் சொல்லி 10,000 ரூபாய் காசை கொடுத்து விட்டாமே, காசு போச்சுன்னு சொல்லி டென்ஷன்ல இருக்காங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களாம். ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான் தண்ணிய போட்டா லூசு மாதிரி பேசுவாருன்னு சொல்ல தண்ணிய வேற போட்டு வண்டி ஓட்டி இருக்கானா, இது எவ்வளவு பெரிய குற்றம். மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து அம்மா செவிட்டு முண்டை காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களாம். காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்து இதுக்கு சொன்னேன் திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதுடா எடுத்துட்டு வராதுடான். அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவாணி பைய குடும்பம்னு. உள்ள விட்டு லாடம் கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படுமோ இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒரு தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சூர்யா. இங்க இருக்கிற ஆத்தா முத்துமாரி ஆத்தா தானே? முத்துமாரி ஆத்தா தானே? ஹலோ சார் போச்சு கேன் வைக்கிறேன். அத்தா மாரி அத்தா நவகிரக நாயகி